அருள்மிகு பார்வதீஸ்வரர் திருக்கோயில் திருத்தெளிச்சேரி, காரைக்கால். இக்கோயில் காரைக்கால் பேருந்து நிலையத்தின் அருகில் கோயில்பத்து என்றழைக்கப்படும் இடத்தில் உள்ளது. இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 50வது தலமாகும். இங்கு சிவன் மேற்கு பார்த்த சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் பங்குனி 13 முதல் 10 நாட்கள் மாலையில் சூரியன் ஒளிக்கதிர்கள் மூலவர் மீது படுவது இக்கோயில் விசேஷம். ஒரு சமயத்தில் சோழ நாட்டில் மழை சரிவர பெய்யாததால் பஞ்சம் ஏற்பட்டது. மன்னன் இத்தல இறைவனிடம் வேண்ட சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உழவன் வேடத்தில் வந்து நிலங்களில் விதை தெளித்து சென்றார். பயிர் சிறப்பாக விளைந்தது, பஞ்சம் நீங்கியது. இறைவனே விதை தெளித்து சென்றதால் இத்தலம் திருத்தலச்சேரி என்று பெயர் பெற காரணம் ஆனது. திருஞான சம்பந்தர் தன் அடியவர்களுடன் இப்பகுதிக்கு வந்தபோது வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் தடுக்க, இதனால் வருந்திய சம்பந்தர் இறைவனிடம் முறையிட, இறைவன் கட்டளையால் தடுத்தவர்களின் தலையில் இடி விழுந்தது. ஆனாலும் அவர்கள் திருந்தவில்லை. சாரிபுத்தன் என்பவன் தலைமையில் சம்பந்தருடன் தங்கள் மதமே உயர்ந்தது என்று வாதிட்டனர். சம்பந்தர் அவர்கள் வாதத்தை முறியடித்தார். பின்னர் அந்த தரப்பினர் சைவர்களாக மாறினர். இவ்வளவு பெருமைக்குரிய தலமாக திருத்தலச்சேரி கோயில் விளங்குகிறது. ஓம் நம சிவாய.